ஒரு ப்ராசஸை உருவாக்குறாங்க. வேலைக்கு இத்தனை ரூபா, இவ்வளவு லட்சம் ரூபா கொடுக்கணும், எல்லா நம்பரும் எல்லாமே அதில் இருக்கு. அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பல வகையில உங்களுக்கு வேலை வர மாதிரி பண்ணிடுவோம். ஸோ அதை நம்பி பல பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் ரொம்ப பவர்ஃபுல்லான நபராக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னுது. அவர் தான் எல்லாத்துக்கும் லிஞ்ச் பின். அவர் தான் அமைச்சரோட இன்டர்ஃபேஸிங், அவர் தான் முதல்வரோடைய டிபார்ட்மெண்டோடையும் இன்டர்ஃபேஸிங், சிஎம்ஓவோட இன்டர்ஃபேஸிங், அவர் தான் முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிறர் அவங்களோடய இன்டர்ஃபேஸ் பண்றது. விட்டு உங்களுக்கு வர்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். 7.5% நீங்க பார்ட்டி ஃபண்டா தரணும், அதை இப்படி தரணும், இந்த இடத்துல தரணும், இது அங்க போயிடுச்சுன்னா நான் இதை செட் பண்ணி உங்களுக்கு அவார்ட் கான்ட்ராக்டா அவார்ட் பண்ண அது வர்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இவர் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் மினிஸ்டர்ஸை மீட் பண்ணணும். இப்போ கே நேரு மினிஸ்டர், அவரை மீட் பண்ணணும். அவங்க கூட இவருக்கு தான் மெசேஜ் அனுப்புறாங்க, ஹானரபிள் மினிஸ்டரோட ஒரு அப்பாயின்மெண்ட் இவர் செட் பண்ணி தராரு. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் அவங்க ஸ்கிரீன்ஷாட் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த டெண்டரிங் சிஸ்டம் எல்லாம் போடா, நீங்க எல்லாம் சின்ன பயலடா, நாங்க இதுல பிஹெச்டி பண்ணவங்க அப்படின்னு, அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்காங்க. அந்த பிஹெச்டியை அவங்க பயன்படுத்தி காமிக்கிறாங்க. எங்களால இது எல்லாத்தையும் உடைச்சு தூள் பண்ணிட முடியும். இதெல்லாம் என்னடா சின்ன பசங்களா இருக்கு. சட்டப்பூர்வமா பாத்துக்கிறதுனா சட்டப்பூர்வமா எப்படி டிலே பண்றதுங்கிறது எங்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி வழக்கில் நாங்க பண்ணாததா, அதனால இதுவும் எங்களுக்கு தெரியும், நீங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப தாவேகா தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா அமைச்சர் கே நேரு ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? சீமானாதான சொல்றாரு, இப்ப இருக்கிறதெல்லாம் கூட்டணிங்கிற பேர்ல சீட்டணி நோட்டணி, நாங்க தனியாக நிக்கிறோம், எனக்கு வாக்களிங்க அப்படிங்கிறாரு. பட் மக்கள் டோட்டலி ஊழலை ரிஜெக்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதை அவங்க எங்க காமிக்க போறாங்க? இன்னைக்கு பேசும்பொழுது விஜய் சொன்னாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நீங்க என்ன சொத்து வச்சிருந்தீங்க, நீங்க பதவிக்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கீங்க, உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இங்க யாராவது பதில் சொல்ல போறாங்களா? இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ மட்டும் நியாயமா நடிச்சியா, நீ நடிக்கும் பொழுது என்ன மாதிரி பணம் வாங்கின அப்படின்னு பதில் கேள்வி கேட்பாங்க. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சிகளை இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி இணைந்திருக்காரு. வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அமைச்சர் கே நேரு மீது லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படை காரணங்கள் என்ன சார்? முதல் முறையாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை ஒரு கடிதம் ஃபார்மலா டிஜிபிக்கு எழுதியிருந்தாங்க, தமிழ்நாடு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி. அதாவது அந்த துறைக்கு, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை துறைக்கு ஆட்களை பணியில் அமர்த்துவதற்கு, அவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ்ல சில சில திருட்டுத்தனங்களை செய்து அதன் மூலம் லஞ்சம் பெற்றவர்களுக்கு மட்டும் வேலை கிடைப்பது போன்ற ஒரு ஏற்பாடை செய்தது. இதுதான் முதல்ல ஒரு வழக்கு. அது அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்கன்னா, வேற ஒரு வழக்கு காரணமாக, ஒரு பேங்க் வழக்கு சம்பந்தமாக டிவிஹெச் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது வீடு கட்டும் நிறுவனம், அந்த நிறுவனம் அதை நடத்துபவர்கள் அமைச்சர் கே நேருவுடைய சகோதரர்கள். அந்த வழக்கு சம்பந்தமாக அங்க போகும் பொழுது அந்த நிறுவனத்திலிருந்து அவங்கள ரைட் பண்ண வேண்டியிருந்தது. டோட்டலி இதுக்கு சம்பந்தமே இல்லாத, இதெல்லாம் தேடி நாங்க வரல. நாங்க அப்போ ஒரு சில பேரை நாங்க அலுவலகம், தனிநபருடைய போன், அது எல்லாத்தையும் கைப்பற்றி, அது சிபிஐ போட்டிருந்த ஒரு வழக்கு,
அந்த வழக்குக்கு அந்த வழக்கின் அடிப்படையில நாங்களும் சில தகவல்களை போய் எடுத்தோம். எடுத்து எங்களுக்கு கிடைச்ச அந்த போன், கம்ப்யூட்டர் அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு டோட்டலி ஒரு பெரிய ஒரு புது பிரச்சனை இங்க ஓடிட்டு இருக்கிறது தெரிய வந்தது. அதுல எங்களுக்கு ஒரு ரோல் இருக்கிறதா நினைக்கிறோம். ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எவிடன்ஸ் கிடைச்சாலும் ஒரு விஷயத்துல என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் நேரடியாக அங்க இறங்க முடியாது. இன்னொரு சட்டத்துறை, ஒரு லா அண்ட் ஆர்டர்ல இருக்கிற போலீஸோ சிபிஐயோ ஒரு வழக்கு பதிவு செய்து, அங்க வழக்கு பதிவு செய்யறதுக்கு முகாந்திரம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி வழக்கு கையில எடுத்து, அந்த வழக்கெல்லாம் தண்டனை எல்லாம் வாங்கி தரணுங்கிற அவசியம் இல்லை. வழக்கு பதிவு செஞ்சிட்டாலே நாங்கள் உள்ள வந்து நாங்களும் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு நாங்க எங்களுடைய வேலை, இவர்களுடைய வேலை வந்து இந்த ஹவாலா பண பரிமாற்றத்தை தடுப்பது. மற்ற பல விஷயங்களுக்கு நடுவுல அதுவும் இருக்கு அவங்கள்ட்ட. இப்ப நாங்களும் உள்ள வருவோம். அதனால நாங்க ஒரு சாலிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். எதுக்கு? வேலை வாங்கி தரும் ஊழல். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுக்கோங்க. நீங்க இதை அடிப்படையாக வைத்து இவங்க மேல ஒரு கேஸ் போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க. அது போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. நாட்டுல குற்றம் நடக்குதுன்னா அது மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அதை விசாரிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதை நீங்க பாத்துங்க. பட் குறைஞ்சபட்சம் ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை அவங்க வந்து அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சிட்டு அதோடைய கவர் நோட் இருக்கு இல்லையா, அது ஒரு 230 சொச்சம் பக்கம். 258 இப்ப வந்திருக்கிறது 258. நான் பழசே சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் இப்பக்கே வரலனா. ஒரு 230 சொச்சம் பக்கம், 232 எனக்கு ஞாபகம் அடங்கி அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு, அந்த முதல் 2-3 பக்கம் மட்டும்தான் வெளியில கசிய விடப்பட்டது. யாரால அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை படிக்கும் பொழுதுதான் அதுல வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருந்தாங்க. எப்படி நடந்தது இந்த ஊழல். சோ அதுல டிபிக்கலி அதுல வந்து 2-3 விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அங்கிருந்து இங்க வரதுக்கு, ஏன்னா அதே டிபார்ட்மெண்ட், அதே அமைச்சர், வேற ஊழல். இப்ப நடந்திருக்கிறது 2வது ஊழல். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது பழைய ஊழல். பழசு புதுசுன்னு வச்சுப்போம். இந்த பழைய ஊழல்ல என்ன பண்றாங்கன்னா, முதல்ல வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றத யூசுவலி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தும். அதை நிறுத்திட்டு அண்ணா யூனிவர்சிட்டிய தேர்வு வைக்கிறாங்க. தேர்வு வைக்க மாதிரி மாத்துறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து தெரியாது, அப்பதான் வந்து தகுதி தத்தங்களை ஆரம்பிக்கலாம். சோ அதை பண்ண வச்சுட்டு அது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் கையில போகுது. அது அவங்கள கரெக்ட் பண்றாங்க. ஸோ எப்படி அந்த அனாட்டமி ஆஃப் அ கரப்ஷன் ஸ்கேண்டல் அப்படிங்கிறத நம்ம இப்படி பார்க்கலாம். முதல்ல ஒரு சுற்றறிக்கை மூலமாக இந்த எக்ஸாமை டிஎன்பிஎஸ்சி பண்ணாது, அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணும். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணணும்னே அது யார் பண்ணுவாங்க, அவங்கள அது தனக்கு வேண்டிய ஆட்களுக்கு அதை கொடுத்து அவர்கள் மூலமாக அந்த தேர்வை நடத்தி கொள்வது. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் நிறைய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கான ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா, நீட்டு, ஜேஇ அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதே மாதிரி யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இது எல்லாத்துக்கும் பலவேறு இந்த டியூஷன் மையங்கள்லாம் இருக்கு. அவங்கள தொடர்பு கொண்டு ஒரு ப்ராசஸை உருவாக்குறாங்க. வேலைக்கு இத்தனை ரூபா, இவ்வளவு லட்சம் ரூபாய் கொடுக்கணும், எல்லா நம்பரும் எல்லாமே அதுல இருக்கு. அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பல வகையில உங்களுக்கு வேலை வர்ற மாதிரி பண்ணிடுவோம். ஸோ அதை நம்பி பல பேர் கொடுத்துருக்காங்க. யார் யார் கொடுத்துருக்காங்க என்னல இருந்து எல்லா தகவலும் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் எடுத்திருக்கு இந்த பல்வேறு கான்வர்சேஷன்ல. அதுல வந்து கேள்வி பதில்களையே முன்னமேயே கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு, அதற்கு பிறகு மதிப்பெண் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை ஹவாலா முறையில லாண்டர் பண்றது, மணி லாண்டரிங். சோ அது அந்த பார்ட் இருக்கு இல்லையா, மணி லாண்டரிங், அதுதான் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் கீழே வருது. இப்ப மீதி எல்லாம் யாருக்கு பிரச்சனை? பல பேருக்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதை வந்து மாநில காவல்துறை ஹேண்டில் பண்ணணும், டிவாக், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஊழல் பத்தி கொடுத்த என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் தமிழ்நாடு டிஜிபிக்கு கொடுத்த
கடிதம். அவங்க ஒண்ணுமே பண்ணல. ஓகே. ஒண்ணுமே பண்ணாத நிலையில அதிமுகவிலிருந்து வழக்கு தொடுக்கிறாங்க ஹைகோர்ட்ல. ரிட். இது வந்து வழக்கு தொடுக்கவே குடுத்த தகவல கூட அவங்க கண்டுக்க கூட இல்ல. அப்ப இப்படி போனா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த கட்சியைச் சேர்ந்த இன்பதுரை அவர்கள் வழக்கு தொடுக்கிறாரு. அது மிகச் சமீபத்துல சென்ற வாரம், அது ஒரு 10 நாளைக்குள்ள அதுல அ தீர்ப்பு வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பெஞ்ச் தலைமை நீதிபதி அடங்கிய பெஞ்ச்ல இதுக்கு முதல் தகவல் அறிக்கை கட்டாயமாக பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சார், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா வந்து 258 பேஜஸ் டாக்குமெண்ட் வந்து தமிழ்நாடு போலீஸ் கிட்ட கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டில் இன்னும் அத பண்ணலையே. அதேதான் சொல்றேன். இந்த 230 சொச்சம் கொடுத்த அந்த வேலை வாய்ப்பு ஊழல்ல என்ன பண்ணாங்க? அவங்க ஒண்ணும் பண்ணல. அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நேரடியாக திமுக அரசின் கீழ இருக்காங்க. அவங்க எப்படி என்ன தைரியத்துல போய் பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு செட்டப் நம்மட்ட கிடையாது. அதுல ஒண்ணுமே நடக்கல. கோர்ட் தலையிட்டு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லியிருக்கு. இன்னும் எஃப்ஐஆர் போட்ட மாதிரி நமக்கு தெரியல. ஓகே. அதுக்கே. இப்ப வந்திருக்கிறது 2வது டாக்குமெண்ட். இது வேற ஊழல். சோ முதல் ஊழலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லங்கிறதுக்காக தான் நான் அத விளக்கி சொன்னேன். இப்ப இந்த 2வது ஊழலுக்கு வருவோம். இப்பயும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. எவிடன்ஸ் கடிதம் ஒரு 2, 3 பக்கம் தான். எவிடன்ஸ் டீடைல்டா இருக்கு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட முதல் வழக்க பொறுத்தவரைக்கும், இப்ப எங்கள மாதிரியான பத்திரிகை துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் சில பக்கங்கள் மட்டும் தான் கிடைச்சது. எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. இன்ட்ரஸ்டிங்லி இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் 258 பக்கமும் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அது கிடைக்காதவர்களே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. பல பத்திரிகை நிறுவனங்களும், தொலைக்காட்சி நிறுவனங்களும் அதிலிருந்து ஸ்கிரீன்ஷாட்டா போட்டுட்டு இருக்காங்க. பலருடைய பெயர்களை வெளிப்படையாகவே போட்டு, நான் அதுக்குள்ள எதுலயுமே போறதில்லை. ஏன்னா ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்ம சுருக்கமா ஒரு சில விஷயத்துக்குள்ள அதை நிறுத்திப்போம். இது என்ன ஊழல் அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்லிடுறேன். இது வந்து டெண்டர் செட்டிங் ஊழல். முதல்ல நடந்தது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கியது. இது உனக்கு டெண்டர் வாங்கி தர அதே டிபார்ட்மெண்ட், அதே அமைச்சர். பட் இது வெவ்வேறு இடங்களுக்கு போகுது. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தனிநபர் ஊழல் பணம் எல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் படி அமைச்சருக்கு போகுது. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. இங்க இது நேரா முதல்வருடைய பெயரும் இதுல ஈடுபடுது. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க. பிஎஃப். நமக்கு பிஎஃப் அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட், கம்பெனிகளை வேலை பார்க்கறவங்களுக்கு கொடுக்கிறது. இங்க பிஎஃப் அப்படின்னா பார்ட்டி ஃபண்ட். சோ இங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நபர் ஒருவர், நான் பேரை சொல்ல போறது இல்ல. நான் வந்து அமைச்சரோட பேரோட நான் விட்டுற போறேன். இந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர் மட்டும் தான். அண்ட் முதல்வர். ஒரு குறிப்பிட்ட நபர் ரொம்ப பவர்ஃபுல்லான நபராக என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் முன்னிறுத்துது. அவர்தான் எல்லாத்துக்கும் லிஞ்ச் பின். அவர்தான் வந்து இந்த அமைச்சரோட இன்டர்ஃபேசிங். அவர்தான் முதல்வருடைய டிபார்ட்மெண்டோடையும் இன்டர்ஃபேசிங், சிஎம்ஓவோட இன்டர்ஃபேசிங். அவர்தான் முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிறர் அவங்களோடயும் இன்டர்ஃபேஸ் பண்றவர் அப்படின்னு ஒரு நபரை குறிப்பிட்டு அவரோட பல்வேறு கான்வர்சேஷன்ஸ் அவரை ரைடு பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் கேஸ் ரைடு சொன்னோம் இல்லையா, அதே ரைடுல தான் அவரையும் ரைட் பண்ணி அவர் ஒரு கட்டத்துல இந்த டிவிஹெச் நிறுவனத்துல வேலை பார்த்து இருந்திருக்கிறார். டைரக்டராக இருந்திருக்கிறார். மற்றபடி அவருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் தனிநபர். அவர் கவர்மெண்ட்ல செக்ரட்டரி கிடையாது, அலுவலர் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா சர்வசக்தி வாய்ந்த வல்லமை படைத்த ஒருத்தராக இருந்திருக்காரு. சோ அவர் என்ன பண்றாருன்னா, அதுல இன்னும் பல பேர் ஈடுபடுறாங்க. நம்ம அதெல்லாம் விட்டுடுவோம். ரொம்ப சுருக்கமா பார்ப்போம். நீங்க டெண்டருக்கு போடுங்க. எல்லாரும் டெண்டர், ஏன்னா இந்திய சட்ட அமைப்புப்படி ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு மேல நீங்க கான்ட்ராக்டர் யார்ட்டையாவது எடுத்து அவாய்ட் பண்ணிட முடியாது. பல நிறுவனங்களும் அதுக்கு டெண்டரிங் ப்ராசஸ்ல பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது ரோடு போடுறது, குழி தோன்றது, எதுவா வேணாலும் வச்சுங்க. நீங்க எதுவா இருந்தாலும் இதற்காக நாங்க ஒரு ரெக்வெஸ்ட்
ஃபார் டெண்டரிங் யுவர் பிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எல்லா நிறுவனங்களும் அதுல அந்த துறையில வந்து விஷயம் தெரிந்தவர்கள், ஒரு ஹிஸ்டரி இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் பிட், ஃபினான்ஷியல் பிட் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சர்வ வல்லமை படைத்த ஒரு நபர் வர்றாரு. அவர் வந்து இப்ப எல்லாரோடையும் அவர் வந்து டச்ல இருக்காரு. நீங்க பிட் பண்றீங்களா? உங்களை கூப்பிட்டு அவர் பேசிடுவாரு முதல்ல. நீங்க வந்து யூ சீம் டு பி இன்ட்ரெஸ்டட். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 7.5% பிட் உங்களுக்கு வர்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன். 7.5% நீங்க வந்து பார்ட்டி ஃபண்டா தரணும். அதை இப்படி தரணும், இந்த இடத்துல தரணும். இது வந்து அங்க போயிடும். போயிடுச்சுன்னா நான் வந்து இதை செட் பண்ணி உங்களுக்கு வந்து அவார்ட் கான்ட்ராக்டா அவார்ட் பண்ணுங்க. அது வர்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு. இதுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னா, பலர் வந்து இவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்றேன். இவர் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னா, ஐஏஎஸ் ஆபீசர் மினிஸ்டர்ஸ மீட் பண்ணணும். இப்ப கே.என். நேரு மினிஸ்டர், அவரை மீட் பண்ணணும். அவங்க கூட இவருக்கு தான் மெசேஜ் அனுப்புறாங்க. ஹானரபிள் மினிஸ்டரோட ஒரு அப்பாயின்மெண்ட் இவர் செட் பண்ணி தராரு. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் அவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்ல. இவர் ஆனா சாதாரணப்பட்டவர் இல்லைங்க. மினிஸ்டர்லாம் வந்து எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. நீங்க மட்டும் யாரோ ஒருத்தருடைய வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் தான் வந்து எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. நாங்கெல்லாம் பிட் நார்ம்ஸை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றோம். இப்ப பத்ரி சொன்னதுதான், அப்படிதான் நாங்க பண்ணுவோம். டெக்னிக்கல் பிட்டை ஓபன் பண்ணுவோம், அதுக்கு பிறகு ஃபினான்ஷியல் பிட்டை ஓபன் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவர் எப்படி பிட்டை செட் பண்றதுங்கிறதோடைய பாடமே எடுத்திருக்காரு இதுல அப்படிங்கிறது. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் செக்ரட்டேரியட்ல உட்கார்ந்துருக்காங்க. மினிஸ்டருக்கு பக்கத்து பில்டிங்ல இடம். இங்க இருந்து இறங்கி அவரை பார்க்க முடியல. இவர் வழியா கேட்க போக வேண்டியதா இருக்கு. அப்பேற்பட்ட ஆளு. அவர் தான் வந்து மினிஸ்டருக்கும் முதல்வருக்கும் நடுவுலையும் போய் பாலமாக ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஒரு சின்ன பிரச்சனை. நார்மலா இது வந்து பிரச்சனைனா உடனே எல்லாரும் வந்து சிஎம்ஓக்கும் பிஎம்ஓக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்க்கும் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்க்கும் ஒரு சிட்டிசன் வந்து உடனே ஒரு இமெயில் போட்டுறாரு. ஐயா, எங்கள் தெருவில் குழாய் வேலை செய்யவில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உடனே பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். இப்ப நார்மலா என்ன பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ், சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி அப்படியே அது கீழே 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 போகும். இப்ப ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ப்ளீஸ் லுக் இன்டு தி மேட்டர். ஒரு பர்டிகுலர் கேஸ்ல சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து இந்த நபருக்கு சேலத்துல ஏதோ பிரச்சனையாம்பா, அதை கொஞ்சம் பார்த்து அனுப்பி விடுங்க. இவரு அரசுல எந்த வேலையிலையும் எந்த பதவியிலுமே இல்லை. இவர் வந்து அத அங்க கன்சர்ன்ட் ஆபீசர்ஸ்க்கு அனுப்பிச்சு, சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு, இதை ஆக்ஷன் எடுத்து இதை முடிச்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க, சிஎம்ஓக்கு நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு. இது ஒரு சின்ன உதாரணம். இதெல்லாம் அதுல இருக்கு. இல்லை அப்படின்னு அவங்க மறுக்கட்டும், அது அடுத்த கட்டம். அப்ப என்ன நடந்திருக்கிறதுனா, ஊழலுடைய டோட்டலி, அதாவது ஒரு அமைச்சர் அவருடைய துறையில ஊழல் செய்யறாரு. இங்க ஒரு அரசே முதல்வரிலிருந்து ஆரம்பித்து ஒரு இந்த டெண்டர் செட்டிங் அப்படிங்கறத ஒரு டிபார்ட்மெண்ட்ல பண்ணதுக்கான எவிடன்ஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் எடுக்குது. அப்ப இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல அங்க ரெய்டு நடக்கல. என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ரெய்டு அங்க நடக்கல. அதனால நமக்கு தெரியல. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கான்ட்ராக்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ். இப்ப ஹெச்ஆர்என்சில நம்ம வந்து இந்த தமிழலை சேனல்ல எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் பண்ணிட்டோம். ஹெச்ஆர்என்சி பண்ணவே கூடாத வேலைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, கோவில்ல இருக்கிற உபரி நிதி எடுத்து, இப்ப இன்னைக்கு ஒரு கல்லூரியை திறந்து உலகத்திலேயே சிறந்த கல்லூரியை கட்டியிருக்கேன்னு சொல்றாரு. அது இங்க கபாலீஸ்வரர் கோவில் பணம். அதை எடுத்து குளத்தூர்ல தன்னுடைய தொகுதியில அவர் வந்து ஒரு கல்லூரி கட்டுறாரு. ஏன்னா வந்து அரசுகிட்ட கஜானால பைசா கிடையாது. நீங்க உங்க தொகுதியில கட்டணும் அப்படின்னா அரசு பணத்தை எடுத்து கட்டணும் இல்லையாங்க? இல்ல கோவில் பணத்தை எடுத்து கட்டுறாரு. அது இல்லீகல் அப்படின்ட்டு பல சட்டங்கள் சொல்லியிருக்கு. பட் இதுல அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஒரு கட்டுமானம் கொண்டு வந்துட்டீங்கன்னாலே கான்ட்ராக்ட், பிட்னா பிட் செட்டிங், செட்டிங்னா பணம் அப்படிங்கிறதுக்கு கிளியர் ரூட் வந்து இந்த கான்ட்ராக்ட் இந்த பர்டிகுலர் இது காமிச்சு கொடுக்குது. அப்ப இது ஒட்டுமொத்தமாக இதை வந்து தோண்டி பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகள்ல ஒவ்வொரு பிட்டையும் செட் பண்ணிச்சா?
ஊழலே இல்லாத ஏதாவது ஒண்ணு இங்க நடந்திருக்க கூடுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கேட்க வேண்டிய அளவுக்கு இது வந்து தேக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இந்த எவிடன்ஸ் இதை பார்க்கும்போது. இவ்வளவு டீடைலா சொன்னீங்க. ஆனா இவருன்றீங்களே சார். அந்த நேம தெரிஞ்சுக்க எனக்கே இல்ல இல்ல அது அவர் ஒரு தனிநபர். அவர் வந்து நீங்க உங்களுக்குலாம் அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகே. நானும் இந்த முதல்ல பார்க்கும்பொழுது எனக்கு தெரியாது அவர் யாருன்னு. நமக்கு அரசியல் கட்சிக்காரர்கள தான் தெரியும். இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு அதுல. ஆனா நான் அது எதுவுமே நான் சொல்ல விரும்பல. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க வந்து இதுல ட்விட்டர்ல போனீங்கன்னா, இந்த ஊழல் சம்பந்தமானது பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அவர் பேர் எல்லாமே இருக்கு. எல்லாருடைய பேர்களும் இருக்கு. எனக்கு வந்து அது முக்கியமே கிடையாது. எனக்கு என்ன முக்கியம்னா, இந்த மோடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவோம். வழிமுறை என்ன? என்ன பண்ணாங்க? எப்படி ஏன்னா பணத்த கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சாதாரண மக்கள் அனைவருமே அரசுல இருக்கிறவங்க எல்லாம் பணத்த கொள்ளடிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது சில்லற ஊழல். இப்ப நீங்க வந்து ஒரு டிபார்ட்மென்ட்க்கு போறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு வேணும். அல்லது ஏதோ ஒண்ணு மாத்தணும். ஏதோ ஒண்ணு பதிவுல ஒரு சின்ன மாற்றம் செய்யணும். யூசுவல் ரூட் என்னன்னா, ஒரு கவர்ன்மென்ட் ஆபீஸ்க்குள்ள நீங்க போறீங்கன்னா, அங்க சில பேர் அங்க அலைஞ்சுகிட்டே இருப்பாங்க. டவுட்ஸ், தரகர்கள் அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. முதல்ல நீங்க போற டிபார்ட்மென்ட்லயே அவங்களே நேரடியா கேட்டுருவாங்க. இதுக்கு இவ்வளவு வாங்குங்க. ஒரு 5000 ஆகுங்க அப்படின்னு. அது நம்ம பார்த்திருக்கோம். அல்லது ஒருத்தர் வருவார். தனியா வந்து உங்கள கூட்டிட்டு போயிட்டு, சார் இதெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கு சார். இதுல இவரு மினிஸ்டர் வரைக்கும் போகும் சார். நீங்க ஒரு 25,000 குடுத்துருங்க அப்படிம்பாரு. இத நம்ம சர்வ சாதாரணமாக அரசாங்க அலுவலகத்துக்குள்ள போனோம்னா இத பார்த்துருவோம். இதுதான் நமக்கு தெரிந்த ஊழல். ஆனா இப்ப நம்ம பார்க்கிறதெல்லாம் விஞ்ஞான ஊழல்ல அது என்னன்னா தே ஆர் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப டெண்டரிங் சிஸ்டம் ஏன் வந்தது? டெண்டரிங் சிஸ்டம் வந்ததுக்கான காரணமே ஊழல அவாய்ட் பண்ணணும்ங்கிறதுக்காக. பிளைண்ட் சிஸ்டம். இப்ப நீங்க 3 பேர் வந்து நான் இந்த ரூபாய்க்கு பண்றேன், நான் இந்த ரூபாய்க்கு பண்றேன்னு சத்தமா வெளில சொல்லக்கூடாது. நீங்க எல்லாம் சீல்டு கவர்ல குடுங்க. அதுல யாரு லோவஸ்ட் பிரைஸ் குடுக்க போறான்னு இவங்க போட்டினால யார் எந்த பெஸ்ட் பிரைஸ் குடுப்பாங்க அவங்களுக்குள்ள. அது யார் பெஸ்ட் பிரைஸ் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் போகும். ஆனா அதே சமயம் அவங்க டெக்னிக்கலி குவாலிஃபைடா இருக்கணும். இப்படிதான் வந்து அதுக்காக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது, அந்த டெண்டரிங் சிஸ்டம் எல்லாம் போடா நீங்க எல்லாம் சின்ன பயலடா. நாங்க இதுல வந்து பிஹெச்டி பண்ணவங்க அப்படின்னு அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில இருக்காங்க. அந்த பிஹெச்டியை அவங்க பயன்படுத்தி காமிக்கிறாங்க. எங்களால இது எல்லாத்தையும் உடைச்சு தூள் பண்ணிட முடியும். இதெல்லாம் என்னடா சின்ன பசங்களா இருக்கீங்க நீங்க. என்ன பண்ணுவ நீ அதிகபட்சமா? வழக்கு போடுவியா? போடு பாத்துக்கலாம். அதுதான் சார் இப்ப கேட்கணும். இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்துச்சு. பட் அதையும் அவங்க பொருட்படுத்தலையே. எஃப்ஐஆர் இன்னும் பதிவு பண்ணவே இல்லையே. அதுக்கு தான் அடுத்தது வந்து அன்பார்ச்சுனேட்லி நம்ம கோர்ட் சிஸ்டத்துல பர்டிகுலர்லி தமிழ்நாடு அரசு ஸ்பெசிபிக்காவே ஒரு கோர்ட் ஆர்டர் போட்டா கூட எவ்வளவு தூரம் அந்த காலம் தாழ்த்துறது அப்படின்னு சொல்லி அதை அடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா மாறணும். இப்போ திருப்பரங்குன்றத்துல அதான் நடந்தது பார்த்தோம். இப்ப அங்க இருந்து நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்பை இவங்க செயல்படுத்தல. தீபமேற்றுதல் தொடர்பான தீர்ப்பை செயல்படுத்தல. அதனால அது வந்து திருப்பி அந்த வாதி என்ன பண்ணணும்னா அவர் திரும்ப போகணும். நீதிமன்ற அவமதிப்பு, ஐயா நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்க, அவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்க. உடனே நீங்க அதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவீங்க. கோர்ட்டா தான் பண்ண முடியும். வந்து ஏன் இதை செயல்படுத்தவில்லை அப்படின்னு கேட்கணும். ஏன் செயல்படுத்தவில்லைன்னு கேட்டா அதுக்கு அவங்க வந்து இதற்கு நாங்கள் நீண்ட விளக்கம் தர வேண்டும், எங்களுக்கு ஒரு 3 வாரம் அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இதுதான் காலதாமதப்படுத்துது. அது பண்ணுவோம் நாங்க. அது அப்படியே பண்ண அது தேர்தலுக்கு ரொம்ப நெருங்கிடும். அப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஜெயிக்கணும். தேர்தல் ஜெயிக்கணும். அதுக்குள்ள நாம வந்து இத சிக்கலாக மாத்தக்கூடாது. அதுக்கு என்ன ஒரு 2 மாசம் தான் இருக்கு. தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. ஆனா அவங்க தானே சொல்றாங்க. இப்ப திமுகக்கு பாத்தீங்கன்னா ஊழல் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சட்டபூர்வமா நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க தானே சொல்றாங்க. கரெக்ட். அதாவது சட்டபூர்வமா எப்படின்னா, சரி வாங்க வழக்கு நடத்தலாம் அப்படிங்கிறது இல்ல. சட்டபூர்வமா பாத்துக்கிறதுனா, சட்டபூர்வமா எப்படி டிலே பண்றதுங்கிறது எங்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி வழக்குல நாங்க பண்ணாததா, அதனால இதுவும் எங்களுக்கு தெரியும். நீங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு இந்த சிஸ்டம் தெரியும்ட்டு. அப்ப இந்த இப்ப மக்களாகிய நாம் நம்மகிட்டயும் அவங்க வந்து உன்னால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் இப்படிதான் இருப்பேன்.
நான் அப்பப்போ உனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுப்பேன். அது வந்து தேர்தலுக்கு முன்னாடி அரசு மூலமா கொடுப்பேன். அதுக்கப்புறமா தேர்தலும் போது அது எல்லா கட்சியும் கொடுக்குது. அதிமுகவும் அதுதான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அது மறைமுகமாக லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுப்பேன். நீ என்ன பண்ணுவ? எனக்கு ஓட்டு போட்டு தானே ஆகணும் நீ அப்படின்னு அந்த பக்கத்துல வேற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து ப்ரொசீஜரலி தான் நீங்க போக முடியும். கோர்ட் எல்லாம் மாறி நான் இஷ்டத்துக்கு கோர்ட் திடீர்னு வந்து உங்களை எல்லாரையும் ஜெயில போடுறேன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து சட்டத்தின்படி இயங்குது. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உடனே அடுத்த லெவல் கோர்ட்டுக்கு போவேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பாருங்க இவங்க வந்து டெக்னிக்கல் ப்ரொசீஜரை மீறிட்டாங்க. இவங்க உண்மையில செய்திருக்க வேண்டியது இது. எங்களுக்கு வந்து அவகாசம் கொடுத்துருக்கணும். கொடுக்கல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நடந்தாலுமே அது வந்து ஒரு கீழ் கோர்ட்ல தான் ஆரம்பிச்சாங்க. இது நேரா வந்து நீங்க இந்த கேஸ் கொண்டு வர முடியாது. ஹைகோர்ட் கொண்டு வர முடியாது. இப்ப எம்எல்ஏ, எம்பி அவர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு கோர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கோர்ட்டுக்கு தான் நீங்க போக முடியும். அங்க போய் அதுக்கு அடுத்த கட்டமாக அது வந்து அதுக்கு வந்து யூசுவலி சில வருடங்கள் ஆகும். அதற்கு பிறகு அது வந்து என்ன வெர்டிக்ட் வந்தாலும் மேல்முறையீடு ஹைகோர்ட்டுக்கு வரும். அதன் மேல மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அப்படின்ட்டு அதுதான் நம்ம வந்து இத அன்பார்ச்சுனேட்லி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியது ஒரு நிலையில இருக்கோம். இட்ஸ் வெரி சேட். இப்ப இந்த ரெண்டாவது இப்போ வந்து லீக் ஆயிருக்கிற ஒரு டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? கோர்ட் ஆர்டர் வந்தது மேலேயே எஃப்ஐஆர் போட்ட மாதிரி நமக்கு தெரியல. இதெல்லாம் அவங்க வந்து தள்ளி வச்சிருவாங்க. அதனாலதான் இந்த முறை என்னன்னா உங்களுக்கு வந்து பல்வேறு தகவல்கள் லீக் ஆயிருக்கு. சோ இத பத்தி ஒரு டிபேட்டாவது நடக்கும் அப்படின்ட்டு. பட் நீங்க பாத்தீங்கன்னா அதை பத்தின ஒரு பெரிய டிபேட் கூட இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் மீடியாவை அடிப்படையாக வைத்து பார்த்தோம்னா பெரிய டிபேட் எதுவும் நடக்கும் அப்படிங்கிறது கூட நமக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏதோ எதிர்கட்சிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 தொலைக்காட்சிகள்ல தான் அதை பேசுவாங்க. இப்ப சீரியஸ்லி 258 பக்க டாக்குமெண்ட் ஆங்கிலத்துல இருக்கு. அதுல நிறைய கோப்புகள் அதுல அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கோர்வையாக பிரசன்ட் பண்ணணும். அது நிச்சயமா நான் செய்வேன். அதை நிறைய பேர் அதோட வெவ்வேறு அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த அனாட்டமிங்கிறது தெரியணும். பெரும்பாலும் வெளியில இருந்துட்டு நம்ம ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியா இல்லாம இப்ப வெளியில இப்ப நான் ஒரு இந்த அறப்போர் இயக்கம்னு ஒரு அமைப்பு இருக்கு. எடுத்துக்காட்டாக சொல்றது அவங்க வந்து எங்கேயாவது ஏதாவது டாக்குமெண்ட்டை பிடிச்சு எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குது மத்திய மாநில அரசுகள் அவங்க வந்து எந்த சார்பும் கிடையாது. அவர்கள் பாரதிய ஜனதா மீதும் அவர்கள் குற்றச்சாட்டை வைப்பார்கள். இப்ப ஆளும் அவங்க இதுக்கு முன்னாடி அதிமுக மீது வைத்திருக்கிறார்கள், இப்பொழுது திமுக மீது வைக்கிறார்கள். யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்க மேல ஊழல் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது குற்றச்சாட்டு வைப்பாங்க. அவங்க நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ராம்சார் நிலம்னு இந்த பள்ளிக்கரணை பக்கத்துல சில கட்டுமானங்கள் சதுப்பு நிலத்துல பாதுகாக்கப்பட்ட நிலத்துல வந்து வீடு கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது தொடர்பான ஒரு பெரிய ஒரு இதை வெளில கொண்டு வந்தாங்க. அதன் விளைவாக சில வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு அது நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த கட்டுமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்ப அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வருது. ஆனா அவங்கள வந்து அரசு ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவங்களும் ஏதோ கோர்ட்ல போய் ஏதோ கேஸ் போடுறாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கிடைக்காது. இப்ப ஒரு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ங்கிறது ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியா இருக்கிறதுனால ஒரு வழக்கின் முகாந்திரத்தின் அடிப்படையில சிபிஐ பதிவு செய்த ஒரு வழக்கின் அடிப்படையில இவங்க உள்ள போந்து பல்வேறு ஆட்களுடைய அவங்களுடைய போன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி அங்கிருந்து அவங்க பேக்கப் டேட்டா எடுத்ததுனால உங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது. உங்களுக்கு எனக்கும் தனிப்பட்ட ஆளுக்கு எப்படி இந்த இந்த உள் விவகாரங்கள் கிடைக்கும்? அப்படியே யாரோ ஒருத்தர் சொல்றாருன்னே வைத்துக் கொள்வோம். இதுல ஈடுபட்ட ஒருவர் வந்து எல்லாத்தையும் சொல்றாருன்னு வச்சுப்போம். அது ஒரு வழக்காவே ஆகாது. வேர் இஸ் த எவிடன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போயும் இருக்கிறது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். நீங்க இதை வந்து இன்னும் இதுல வந்து ஆராயணும். பணம் கொண்டு வந்து கொடுத்தவர் யார்? அப்ப அவங்கள பிடிச்சு அவங்கள விசாரிக்கணும். அவங்க நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்ன? அவங்க பேங்க்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணாங்களா? கொண்டு வந்து கொடுத்து டேட்ல இருந்து எல்லாம் இருக்கு. என்னன்னைக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? அது எங்க போச்சு?
அது எப்படி ஹவாலா வழியா அது ரீரூட் பண்ணப்பட்டது, அதுல வந்து இந்த மாநிலத்துக்கு வெளியில இருக்கிறவங்கள யாரெல்லாம் ஈடுபட்டாங்கல்ல நிறைய தகவல் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து மேற்கொண்டு விசாரிக்கணும். பட் அந்த மேற்கொண்டு தீவிரமாக விசாரிக்கிறதுக்கோ, காவலில் எடுத்து விசாரிப்பதற்கோ ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒரு லா என்ஃபோர்ஸ்மென்ட் ஏஜென்சி போடணும். அது நடந்தால் ஒழிய அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. கண்டிப்பா. இப்ப தாவேகா தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா, அமைச்சர் கே. நேரு வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இத நான் என்ன சொல்றது? கட்டாயம் அதாவது கூண்டோட இந்த என்டையர் அமைச்சரவையே ராஜினாமா பண்ணணும். ப்ராபபிலி அதுல ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரியான கெட்ட காரியங்களில் ஈடுபடாதவங்களா இருப்பாங்கன்னு நான் யூகிக்கிறேன். முதல்வர்ல இருந்து எல்லாரும் ராஜினாமா பண்ணணும். இதுல முதல்வருடைய பேரே வருது. இப்ப கே. நேரு மட்டும் எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து ராஜினாமா பண்ணணும். இவ்வளவு சொல்றோமே தவிர இத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? அவங்க யாருக்கு வாக்களிக்க போறாங்க? சரி அவங்களுக்கு முன்னாடி என்ன சாய்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய சேலஞ்சஸ் வேற. சோ இப்ப விஜய் என்ன சொல்ல வராரு? இவங்க எல்லாம் திருடர்கள். எனக்கு வாக்களிங்க. இன்னொரு பக்கம் சீமான் அதே தானே சொல்றாரு. நான் பெயர்களுக்காக சொல்றேன். சீமான் அதானே சொல்றாரு. இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து கூட்டணிங்கிற பேர்ல சீட்டணி, நோட்டணி. நாங்க தனியாக நிக்கிறோம். எனக்கு வாக்களிங்க அப்படிங்கிறாரு. பட் மக்கள் வந்து டோட்டலி ஊழலை ரிஜெக்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்களா? அத அவங்க எங்க காமிக்க போறாங்க? இப்ப வந்து அமைச்சர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. முதல்ல அவர் மேல லோக்கல் போலீஸ்ல இருந்து எஃப்ஐஆர் போடணும். போட மாட்டாங்க. சோ நீங்க கோர்ட்டுக்கு போகணும். இந்த 2வது லெட்டருக்கு மேலயும் திரும்ப அதிமுகல இருந்து இன்பத்துறையோ இல்ல வேற யாராவதோ வந்து அந்த வழக்கை எடுத்துட்டு போய் ஹைகோர்ட்ல போடுவாங்க. அத அவருக்கு விசாரிக்க எடுத்துக்கணும். அதன் மேல விவாதம் நடக்கும். டிஜிபி ஆபீஸ்ல இருந்து அவங்க வந்து உத்தரவு அனுப்புவாங்க. அரசு வழக்கறிஞர் வருவாரு. அவர் கால அவகாசம் கேட்பாரு. இப்பதாங்க வந்திருக்கு. ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாங்க உண்மைதாங்க. 258 பக்கம் இருக்குங்க. நாங்க இனிமேதாங்க அதை படிக்கவே போறோம். அப்படிம்பாரு. படிச்சு முடிச்சுட்டு அதற்கான அதெல்லாம் உறுதி செஞ்சுக்கணுங்க. அங்க மட்டும் போய் எஃப்ஐஆர் போட்டுற முடியுமாங்க? அப்படிம்பாரு. நியாயம் தானே? சோ அதுக்கு வந்து டைம் ஆகும். அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துரும். எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. தேர்தல் ஆணையம் கையில இந்த ஆட்சியை கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கும். ஆட்சிங்கிறத விட முக்கியமான சில அலுவலர்களை. அப்ப அவங்க வந்து யார வேண்டுமானாலும் மாத்த முடியும். காவல்துறையில ஐஏஎஸ் ஆபீசர்ஸ மாத்த முடியும். தேர்தலை ஒழுங்காக நடத்துறதுக்காக. அப்ப அவங்க கொண்டு வரவங்க வந்து எஃப்ஐஆர் போடு அப்படின்னு போடலாம். அவங்க உடனே இவங்க வந்து பாருங்கள் மத்திய அரசு எங்களை வேண்டுமென்றே வஞ்சிக்கிறது. எங்களை வந்து நாங்க அவங்களுடைய ஒரு மதவாத அரசியல் அவங்க இங்க புகுத்த பார்க்கிறாங்க. தமிழர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய பார்க்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாரு. நாங்க வந்து 5000 ரூபாய் கொடுத்தோம். முதல்வர் சொன்னார் இல்லையா? நாங்க 5000 ரூபாய் கொடுத்தோம். மக்கள் எல்லாம் ஓடி போய் அந்த பணத்தை அள்ளி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மத்திய அரசு மேல நம்பிக்கை இல்லை. நாங்க மாட்டுக்க காசு அங்க வச்சிருந்து அவங்க மாட்டுக்க எதையாவது சொல்லி பிடுங்கி விட்டாங்கன்னா இது அப்பட்டமான அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. ஆனா அவர் தைரியமா சொல்றாரு. அதை எதிர்த்து பாரதிய ஜனதாவுக்கும் என்ன ஏன்னா இந்த அரசியல் வந்து அவங்க பார்க்காதது. அவங்களுக்கு தெரியல இப்படி பதில் சொல்றதுன்னு. அவங்களுக்கு வந்து ராகுல் காந்திக்கு மட்டுமே பதில் சொல்லி பழக்கம். இப்ப இங்க வந்து திமுகவுடைய ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து அடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க பதில் சொல்ல கஷ்டப்படுறாங்க. அநியாயமா பேசுறீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வந்து வலுவான ஆட்கள் இல்லை. இப்ப இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா பாத்தீங்களா, நாங்க வந்து இந்திக்கு எதிராக நின்றோம். மத்திய மாநில உறவுகள் எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக குரியன் ஜோசப் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து ரிப்போர்ட் எல்லாம் வாங்கியிருக்கோம். நாங்க ஒருவர் தான் வந்து இந்த மதவாத பாரதிய ஜனதா அரசை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு பெரிய அரணாக இருக்கிறோம். ஆனால் எங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று எங்கள் மீது பொய்யாக தங்களுடைய அனைத்து வித ஆயுதங்களையும் பயன்படுத்தி சிபிஐ, என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட், தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி எங்களை ஒழித்து கட்ட பார்க்கிறார்கள். ஆகவே மக்களே நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து அப்படின்னு அவங்க சொல்ல போறாங்க. சோ நீங்க என்ன பண்ணாலும் அப்ப இதை விட்டுறணுமா?
சரிங்க நீங்க தேர்தல் நின்னு ஜெயிச்சு வாங்க, அதற்கு பிறகு இந்த கேஸை எடுக்கணும் அப்படின்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லணுமா? இல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதை முன்னாடியே இதை கொண்டு வந்திருக்கணுமா? அவர்களுக்கு எப்ப தெரியும்? இல்ல அவர்களுக்கு எங்களுக்கு நேரம் ஆச்சுங்க, இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொலைட் பண்ணி கொண்டு வரதுக்கு எங்களுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டியிருக்கும். தெரியல நமக்கு இதெல்லாம். ஒரு நம்ம என்ன பண்றோம், ஒரு வெறும் பார்வையாளர்களாக உட்கார்ந்துருக்கோம். அராஜகம் கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்படுது. எல்லாரும் கடுமையான சொத்துக்களை சேர்த்திருக்கீங்க. இன்னைக்கு பேசும்பொழுது விஜயும் சொன்னாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நீங்க வந்து என்ன சொத்து நீங்க என்ன சொத்து வச்சிருந்தீங்க? நீங்க பதவிக்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கீங்க? உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இங்க யாராவது பதில் சொல்ல போறாங்களா? இவங்க என்ன சொல்லுவாங்க? நீ மட்டும் நியாயமா நடிச்சியா? நீ வந்து நடிக்கும் பொழுது என்ன மாதிரி பணம் வாங்கின அப்படின்னு பதில் கேள்வி கேட்பாங்க. சோ இவர் மீது மீண்டும் ஒரு குற்றச்சாட்டுக்கு எதிர் குற்றச்சாட்டு வைக்கிறது. அதுதான் நம்ம இன்னும் நம்ம கேட்டுருவோம். இதை சொல்வதற்கு உனக்கு அருகதை இல்லை அப்படின்றாங்க. யாருமே எதையுமே சொல்ல முடியாது. நீ வந்து டிராபிக் லைட் ரெட் லைட்டை தாண்டி போன, நீ வந்து என்னுடைய ஊழலை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகதை இல்லைன்னா நம்மளும் வாய மூடிட்டு சரிங்க உண்மைதாங்க நானும் கிளம்பி போறோம். நீங்க வந்து இஷ்டத்துக்கு அடிங்க, கொள்ளடிங்க, நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் கவர்னன்ஸ், அதுதான் நிர்வாகம். எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு நாங்க பொழைச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் பெசிமிஸ்டிக் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம வந்து சேர வேண்டிய நிலையில இருக்கு. சார் இப்போ ஒருவேளை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே. இப்ப இந்த நம்ம 2 வழக்கு சொன்னோம். முதல் வழக்குல கோர்ட் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அமர்வு வந்து முதன்மை அமர்வு வந்து கொடுத்துருச்சு. நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு. 2வது வழக்கு இப்பதான் வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது பதிவாகுதா இல்லையான்னு தெரியாது. இப்போ வழக்கு பதிவாகிருச்சுனாலே, எஃப்ஐஆர் பதிவாயிருச்சுனாலே, முதல் தகவல் அறிக்கை பதிவாயிருச்சுன்னா, இடி உடனடியாக அதன் அடிப்படையிலேயே அவங்க வந்து உள்ள வந்துட முடியும். அவர்கள் ஒரு வழக்கு பதிவு செய்ய முடியும். ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க, இதுல வந்து ஹவாலா நடந்திருக்கு என்று தெரிய வருது. அதனால பணப்பரிமாற்றம் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, அதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் அப்படின்னு அதை ட்ராக் பண்ணி அதற்கான எவிடன்ஸை கேதர் பண்ணி அவங்க அதுதான் பண்ண முடியும். நீங்க வந்து இது சட்டத்துக்கு புறம்பானதா, நீங்க வேலை வாங்கி கொடுத்ததுக்கு லஞ்சம் வாங்கலாமாங்கிறத அவங்க தொட முடியாது. அவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்க வந்து பணம் லஞ்சமா வாங்கியிருக்கீங்க இல்லையா, அதை நேரடியாக பேங்க்ல போட மாட்டீங்க. அதை அப்படி சுத்தி இப்படி சுத்தி என்னென்னவெல்லாம் பண்ணி நீங்க வந்து அதை ரொட்டேஷன் பண்ணி அதை வந்து ஒயிட்டா மாத்திருக்கீங்க அல்லது பிளாக்காவா எங்கேயோ பதுக்கிருக்கீங்க. அது மணி லாண்டரிங் என்பதன் அடிப்படையில் வரும். அதன் மீது உங்கள் மீது நாங்கள் வழக்கு தொடுப்போம். அடுத்தது அது அந்த வழக்கு நடந்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரலாம் ஜெயித்தால். இன்னொன்னு அவங்க என்ன பண்ணலாம்னா, இதுல அவங்க சேகரிக்கிற எல்லா ஆதாரத்தையும் உங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பலாம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்து நீங்க பணத்தை நியாயமாக சம்பாதித்தாலும் சரி, அநியாயமாக சம்பாதித்தாலும் சரி, எனக்கு வரி கட்டணும் ஃபர்ஸ்ட். அதனால உங்கள் மேல நான் வந்து இவ்வளவு வரி நான் வந்து போட போறேன். ஏன்னா நீங்க எல்லாம் இதுல வந்து ஃப்ராட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எனக்கு தகவல் கொடுத்துருக்கு. சோ நான் ஒரு ரெய்டு பண்ணலாம். ரெய்டு பண்ணி நான் வந்து தகவல்கள்லாம் சேகரித்து இது வரியா பெனால்ட்டியா சார்? வரி முதல்ல. வரி மேல இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனல்டி. ஏன்னா நீங்க வந்து நீங்களே டிக்ளேர் பண்ணி எனக்கு வரி கொடுத்திருக்கணும். இது ஒரு குறிப்பிட்ட வருடத்துல பண்ணிருக்கணும். அந்த வரியையும் கொடுக்கணும். அதுக்கு மேல நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு மேல இது ஏய்த்தீர்கள், வரி ஏய்த்தீர்கள் என்பதனால பெனல்டி போடுது. ஓகே. இந்த 3 வரும். அங்க வந்து ஜெயில் தண்டனை கிடையாது. ஓகே. சோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஹவாலா காரணத்துக்காக ஜெயில் தண்டனை வாங்கி தர முடியும். வருமான வரி பணத்தை வசூலிக்க முடியும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியும். நீங்கள் வரி ஏய்ப்பில் ஹவாலா மூலமாக சொத்துக்களை சேர்த்திருக்கிறீர்கள், இன்னென்ன சொத்துக்கள் எல்லாம் ஹவாலா மூலமாக சேர்க்கப்பட்டவைன்னா அதை நான் அட்டாச் பண்ணி எடுத்துட முடியும். உங்களுடைய வீடு, உங்களுடைய நிலம், உங்களுடைய லாக்கர், இந்த மாதிரி அவங்க வந்து எதெல்லாம் உங்களுடைய சொத்து என்று வரைமுறைப்படுத்துகிறார்களோ உங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும். எனார்மஸ் பவர் இருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அவங்க அதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கப்புறமா லா அண்ட் ஆர்டர் அது வந்து உங்களுடைய அது டிஜிபியா இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணலாம்னா, இந்த வழக்கு தமிழகத்தில் நியாயமாக நடக்காது, எனவே இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும்னு ஒரு வழக்கு போடலாம். இப்ப இவங்க வந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஎம்கே தோக்குது. இப்போ ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருதுன்னா அவங்க டிவேக்ட இதை கொடுத்து ப்ராசஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவங்களுடைய ஆட்சி இருக்கும். இவங்க எதிர்க்கட்சி திடீர்னு அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு முதல் தகவல் அறிக்கையை விரிவாக்கி சார்ஜ் ஷீட்டா போட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் அவங்க ஒரு வழக்கு நடத்திட்டு இருப்பாங்க. என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ஒரு வழக்கு தனியா நடத்தும். சம்பந்தமே இல்லாம. இன்கம் டாக்ஸ் வந்து அது பணத்தை வசூலிக்கிறத மட்டும் அது ஈடுபடும். இல்ல மீண்டும் திமுக ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு போய் இந்த வழக்குல நியாயம் கிடைக்கும் என்று நான் நம்பல. இவ்வளவு நாள் இழுத்தடிச்சு நீங்க அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி கூட எஃப்ஐஆர் போடல. அப்புறம் போட்டாங்க ஏதோ காமாசமான்னு போட்டாங்க. இன்னி வரைக்கும் அதோடைய அடுத்த கட்டத்துக்கே அது நகரல. அதனால எனக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. இத வந்து சிபிஐ தான் இத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அத கோர்ட் ஏத்துக்கிட்டு சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுங்கள். நம்ம மத்த வழக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா? கரூர் வழக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி அதை தடுக்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவாங்க. இறுதியில உச்சநீதிமன்றமே இது வந்து நினைத்தால்தான். அது எப்படி வெர்டிக்ட் வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை உச்சநீதிமன்றம் இது நியாயமானது அப்படின்னா இதை சிபிஐக்கு மாற்றணும்னு மாத்திட்டாங்கன்னா அடுத்து சிபிஐ கையில் எடுக்கும். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். இப்ப என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் கேட்கறது ஐயா நீ ஒரு எஃப்ஐஆர் போடியா, நான் பாத்துக்கிறேன், அடுத்து எனக்கு என்னால பண்ண முடிஞ்சதை நான் பண்றேன் அப்படின்ட்டு. அது நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.